இப்போ மூன்றாவது தாக்கமாக பிரைடியின் சோதனைப் பொருளுடனான தாக்கம். அதாவது கார்பனைல் சேர்வைகள் அல்டிஹைட் கீட்டோன் ரெண்டு வகை சேர்வைகளும் இந்த பிரைடியின் சோதனைப் பொருளோட தாக்கமடையும். முதல் பிரைடியின் சோதனைப் பொருள்னா இன்னும் அதனுடைய கட்டமைப்பை பார்ப்போம். 2,4 டை நைட்ரோ ஃபீனைல் ஹைட்ரசின் என்ற ஒரு சேர்வை. இதைத்தான் பிரைடியின் சோதனைப் பொருள்னு சொல்வார். அதற்குரிய சுருக்க குறியீடு 2,4-DNPH 2,4 இரு நைட்ரோ ஃபீனைல் ஹைட்ரசின். அதனுடைய கட்டமைப்பை நாங்கள் இப்படி எழுதலாம். NH2 NH பென்சீன் வளையம் 2வது 4வது இடங்களில் NO2 கூட்டம் இணைக்கப்பட்டிருக்கும். இதுதான் பிரைடியின் சோதனைப் பொருள். ஹைட்ரசின் என்ற சேர்வையிலிருந்து இந்த பிரைடியின் சோதனைப் பொருளுடைய கட்டமைப்பை நீங்கள் எழுதி கொள்ளலாம். NH2 ஹைட்ரசின். அந்த ஹைட்ரசினில் உள்ள ஒரு எச்சுக்கு பதிலாக ஃபீனைல் குரூப் இணைக்கப்பட்ட ஃபீனைல் ஹைட்ரசின். அதிலேயும் 2வது 4வது தானங்களில் NO2 கூட்டம் இணைக்கப்பட்டிருப்பது 2,4 இரு நைட்ரோ ஃபீனைல் ஹைட்ரசின். கார்பனைல் சேர்வைகளில் C டபுள் பாண்ட் கூட்டம் இருக்குது. ஆல்டிஹைட்டாக இருந்தாலும் கீட்டோனாக இருந்தாலும் அந்த C டபுள் பாண்ட் கூட்டம் இருக்கிறது. இந்த ரெண்டும் தாக்கமடையும் போது அங்கே விளைவை நீங்கள் இலகுவாக எழுதி கொள்ளலாம். H2O அங்கே நீர் அகற்றல் ஒன்று நிகழ்வதாக கருதினால் கார்பன் இப்போ இப்படி இருக்குது. இதில் டபுள் பாண்ட் N ஒரு NH, அதில் பென்சீன் வளையம் 2 NO2 கூட்டங்கள் 2ஆம் 4ஆம் இடங்களில் இணைக்கப்பட்டிருக்கு. 2,4-டைநைட்ரோஃபீனைல் ஹைட்ரசோன். இது ஒரு செம்மஞ்சள் அல்லது சிவப்பு நிறமான ஒரு வீழ்படிவாக அமையும். ஆகவே நாங்கள் ஆல்டிஹைட் கீட்டோன்களுக்கு இது ஒரு சோதனையாக கொள்ளலாம். 2,4-DNPH உடன் செம்மஞ்சள் நிற வீழ்படிவை கொடுக்கும். அந்த வீழ்படிவினுடைய கட்டமைப்பு இது. இப்போ நான் இந்த தாக்கத்தில் குறிப்பாக ஆல்டிஹைட்டையோ கீட்டோனையோ எழுதாமல் பொதுவாக கார்பனைல் சேர்வைகள் இருக்கிறேன். இதில் ஒரு ஹைட்ரசன் இருந்தால் ஆல்டிஹைட், ஹைட்ரசன் இல்லாமல் 2ம் அல்கைல் கூட்டங்களாக அமைந்தால் அது கீட்டோன். 2ம் விடையளிக்கின்ற பொதுவான தாக்கம். இந்த தாக்கத்துக்குரிய பொறிமுறையை நாங்கள் பார்ப்போம். தாக்கத்தினுடைய பொறிமுறை தாக்கம் நடக்கின்ற படிமுறைகளினுடைய தொகுப்பைத்தான் நாங்கள் பொறிமுறையாக கருதுகிறோம். இங்கே நான் ஒரு கீட்டோன் ஒன்றுக்கு இந்த தாக்கத்தினுடைய பொறிமுறை எழுதி காட்டுறேன். பொதுவான ஒரு கீட்டோன் RC டபுள் பாண்டோ R டேஷ் என்று எடுப்போம். இதுவும் 2,4-DNPHும் தாக்கமடைகின்றது. ஏற்கனவே நான் சொன்னது போல் 2,4-DNPH என்றது NH2 NH, இந்தியாவில் ஒரு பென்சீன் ரிங் இருக்கும். இப்படியான சேர்வை தான் 2,4-DNPH. இப்போ இது ரெண்டும் தாக்கமடையும் போது இந்த NH2வில் உள்ள இந்த தனிச்சோடி இலத்திரன்கள் கருநாடியாக செயற்பட்டு இந்த கார்பனுக்கு விடுவிக்கப்படும். அந்த ஒட்சிஜனுடைய கார்பன் ஒட்சிஜனுக்கு இடையிலான அந்த பை பிணைப்பு உடைக்கப்படும். இப்போ விளைவுகள் R டேஷ். இந்த O மைனஸ் என்று வர இடத்துல இந்த நைட்ரசனில் உள்ள ப்ளஸ், அதாவது இது ஒரு இலத்திரனை வழங்கியாக செயற்படுவதால் இதில் ஒரு நேர இயல்பு ஏற்பட போன்றது. அந்த எச்சை இதோடு இணைத்து விட்டால் ஓவோடு இணைத்து விட்டால் OH வந்து கொள்ளும். இப்போ இந்த இதில் NH2க்கு பதிலாக NH என்று எழுதுகிறேன். திருப்பி அடுத்த NH பென்சீன் வளையம் 2 NO2 கூட்டங்கள்.
இப்போ இது முதலாவது படி. அந்த கார்பனைல் சேர்வை ஒன்றுக்கும் 2,4-DNPH என்று சொல்லப்படுகின்ற அந்த சேர்வைக்கும் இடையிலான தாக்கத்தினுடைய முதலாவது படி இப்போ காட்டப்பட்டிருக்குது. இந்த நைட்ரசனில் உள்ள தனிச்சோடி இலத்திரங்கள் அது கருநாடியாக செயற்பட்டு கார்பனைல் கூட்டத்து கார்பனைல் தாக்கும்போது இந்த பைப்பிணைப்பு உடைகின்றது. இப்படி ஒரு இடைநிலை உருவாகுது. இதன் ரெண்டாவது படி நீரகற்றல் தாக்கம். இந்த OHம் Hம் நீராக இலகுவிலே அங்கே நீராக அகற்றப்படும். இந்த OHம் Hம் நீராக அகற்றப்படும் போது கடைசி விளைவாக R டபுள் பாண்ட் NH பென்சின் வளையம் 2 NO2 கூட்டங்கள் இந்த சேர்வு. இது ஒரு சிவப்பு அல்லது செம்மஞ்சள் நிறமான வீழ்படிவாக கருதப்படும். இந்த தாக்கத்தை நீங்கள் அல்டிஹைட் கீட்டோன்களை வேறுபடுத்துவதற்கு பயன்படுத்த முடியாது. ஏனென்றால் 2 சேர்வைகளுமே பொதுவாக கார்பனைல் சேர்வைகளுக்கான பொது தாக்கமாக இதை கருதுகின்றோம். 2 சேர்வைகளும் விடையளிக்கும். ஆனால் ஒரு ஆல்கஹாலையும் அல்டிஹைட்டையோ அல்லது கீட்டோனையோ வேறுபடுத்துவதற்கு இதை பயன்படுத்தலாம். ஆல்கஹால் இதற்கு விடையளிக்காது, அல்டிஹைட் கீட்டோன் விடையளிக்கும் என்ற கருத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் இதை பயன்படுத்தலாம். அடுத்த தாக்கத்துக்கு போவோம். இப்போ இந்த பொறிமுறைகளை நீங்கள் கவனமாக அவதானித்து வைத்திருக்க வேண்டும். பரீட்சைக்கு தாக்கத்தினுடைய விளைவு எழுதுவது மட்டுமல்லாமல் அந்த தாக்கத்துக்குரிய பொறிமுறையையும் எழுத சொல்லப்படி கேட்கப்படும். ரெண்டாவது தொலனின் சோதனை பொருளுடன் தாக்கம். தொலன்ஸ் ரியேஜென்ட், தொலனின் சோதனை பொருள். இந்த தொலனின் சோதனை பொருள் என்றால் என்னென்றால், முதலாவது இந்த பெயர் தொலனின் சோதனை பொருள். அதை அமோனியா சேர் வெள்ளி நைட்ரேட், அமோனியா ஸ்ட்ரோக் AgNO3 இப்படியும் எழுதலாம். அல்லது AgNA3 twice plus AgNA3 twice plus இந்த வடிவத்திலும் எழுதலாம். இப்போ தொலனின் சோதனை பொருளுடன் அல்டிஹைட்டுகள் என்ன செய்யும் என்றால், ஒரு வெள்ளி ஆடிகள் தொலனின் சோதனை பொருளோட சேர்த்து சூடாக்கும் போது அல்டிஹைட்டுகள் மட்டும், கீட்டோன்கள் விடையளிக்காது, அல்டிஹைட்டுகள் மட்டும் வெள்ளி ஆடியை உருவாக்கும். அப்போ இந்த சோதனை பொருள் கார்பனைல், இந்த சோதனை கார்பனைல் சேர்வைகளுக்குரிய சோதனை அல்ல, தனியாக அல்டிஹைட் மட்டும் விடையளிக்கின்ற சோதனை. இப்போ நாங்கள் இந்த அதுக்கான தாக்கம் அதில் என்ன விளைவு உருவாகும் என்றதில் பார்க்க முதல் தொலனின் சோதனை பொருளை எவ்வாறு தயாரிக்கலாம்ன்றது முதல்ல பார்ப்போம். அந்த குறியீடு அமோனியா சேர் சில்வர் நைட்ரேட், அமோனியா ஸ்ட்ரோக் AgNO3 அல்லது AgNA3 twice plus என்ற ஒரு சிக்கலாயின் வடிவத்திலே 2 விதமாக எழுதலாம். இது எவ்வாறு தயாரிக்கிறோம் என்றால், AgNO3 கரைசல், AgNO3 கரைசலுக்கு NaOH சேர்த்து AgNO3யும் NaOHம் தாக்கமடையும். AgNO3க்கு NaOH சேர்க்கும் போது நீங்கள் AgOH சில்வர் ஹைட்ரோக்சைடு என்று எதிர்பார்த்தாலும் அது AgOH உறுதியற்றது. அது Ag2Oவாகத்தான் அங்கே புறப்படும். வெள்ளி ஆக்சைடு தான் அங்கே உருவாகும், Ag2O. இந்த Ag2O கரையும் வரைக்கும், ஒரு நிரந்தரமான Ag2 இது கரையும் வரைக்கும் நாங்கள் அமோனியாவை சேர்க்கிறது. அமோனியாவில் இது கரையும் போது உருவாகின்றதான் இந்த சிக்கலையன் AgNA3 twice plus என்ற சிக்கலையன். அமோனியா ஈக்குவஸில் Ag2O கரையும். அப்போ நாங்கள் தொலனின் சோதனை பொருளை ஆய்விடத்தில் தயாரிப்பதற்கு வெள்ளி நைட்ரேட் கரைசலுக்கு சில துளி NaOH சேர்த்து புறப்படும் வீழ்படிவு Ag2O கரையும் வரை அமோனியா கரைசலை சேர்ப்பதன் மூலம் தொலனின் சோதனை பொருளை தயாரிக்கலாம். இப்பொழுது அந்த தொலனின் சோதனை பொருளோட அல்டிஹைட் எவ்வாறு விடையளிக்கும் என்று சொன்னால், அல்டிஹைட்டுகள் தொலனின் சோதனை பொருளை சேர்க்கும் போது வெள்ளி ஆடியை தோற்றுவிக்கும். அதை நாங்கள் இப்படி ஒரு தாக்கமாக எழுதலாம். ஒரு அல்டிஹைட் தொலனின் சோதனை பொருள் AgNA3 twice plus AgNA3 twice plus அங்கே OH மைனஸ் அயன்களும் உள்ளன, கார ஊடகம் தாக்கமடைந்து இங்கே நடக்கின்ற தாக்கம் என்னென்னு பார்த்தால், இந்த தொலனின் சோதனை பொருள் ஒரு மென் ஒட்சியேட்டும் கருவி. அந்த மென் ஒட்சியேட்டும் கருவி அல்டிஹைட்டை அமிலமாக ஒட்சியேட்டும்.
அதே நேரம் எங்களோட ஒட்சியேற்ற தாழ்த்திறன கருவின்படி தான் தாழ்த்தலடைந்து AG+AG தாழ்த்தலடையும். அப்போ இந்த RCHO அல்டிஹைட் தொலைநிலை சோதனை பொருளால் ஒட்சியேற்றத்துக்கு உட்பட்டு RCOOH வரும். அது கார ஊடகம் என்றபடியால் RCOO- என்று எழுதுகிறோம். தொலைநிலை சோதனை பொருள் AG தாழ்த்தப்படும், வெள்ளியாக தாழ்த்தப்படும். AG+ இருந்தது AG தாழ்த்தப்படுகின்றது. இதோட மற்ற விளைவுகளாக அமோனியா, நீர் என்பனவும் வரும். சமப்படுத்தி எழுதும் போது 2AgNA3 twice plus 3OH- 2 AG 4 அமோனியா 2 நீர் சமப்படுத்தப்பட்ட நிலையில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் சாதாரணமாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் அல்டிஹைட்டுக்கு தொலைநிலை சோதனை பொருள் போட்டால் வெள்ளியாடி உருவாகும் என்றதை நாங்கள் ஒரு அல்டிஹைட்டுக்கான சோதனையாக பயன்படுத்தும் போது இந்த தாக்கம் எழுத வேண்டிய தேவையில்லை. ஆனால் இந்த தாக்கத்தையும் எழுதக்கூடிய ஆற்றல் இருக்கணுன்றதுக்காக எழுதி காட்டியிருக்கேன். பேலன்ஸ்ட் ஃபார்மில் எழுதப்பட்டிருக்கு. இப்போ இங்கே வர இந்த வெள்ளி தான் அந்த வெள்ளி ஆடின்னு சொல்லப்படுற வெள்ளி ஆடியத்தொரு சில்வர் மிரர் டெஸ்ட் இதை சொல்கிறது வெள்ளி ஆடி சோதனை. இந்த சோதனை கீட்டோன்கள் விடையளிக்காது, தனியாக அல்டிஹைட் மட்டும் விடையளிக்கின்ற சோதனை. அது என்ன காரணம் என்று கேட்டால் இந்த தாக்கத்தில் தொலைநிலை சோதனை பொருள் ஒட்சியேட்டிங் கருவி அல்டிஹைட் ஒரு தாழ்த்தியாக ஏற்படுது. அந்த அல்டிஹைட் கீட்டோனை விட சிறந்த தாழ்த்திகள் என்பதை இந்த தாக்கத்தின் மூலம் நாங்கள் அறியக்கூடிய இருக்கு. ஏனென்றால் இந்த அல்டிஹைட்டால் தொலைநிலை சோதனை பொருள் AG+ நிலையிலிருந்து AG தாழ்த்தப்பட்டிருக்கு. ஆனால் இதே தாக்கத்தை கீட்டோன் கொடுக்க மாட்டாது. காரணம் கீட்டோன் சிறந்த தாழ்த்தி அல்ல. இப்போ அல்டிஹைட்டையும் கீட்டோனையும் வேறுபடுத்துவதற்கு இந்த தொலைநிலை சோதனை பொருள் வெள்ளியாடி சோதனையை நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஒரு கேள்வியில் ஒரு அல்டிஹைட்டையும் கீட்டோனையும் கொடுத்து 2 சேர்வைகளை எவ்வாறு வேறுபடுத்துவீர்கள்னு கேட்டால், இப்போ உதாரணமாக CH3 CHO CH3 CO CH3 இந்த ரெண்டையும் வேறுபடுத்துக இன்னொரு கேள்வி வந்தால் இதுக்கு நீங்கள் 2க்கும் தனித்தனியே தொலைநிலை சோதனை பொருளை சேர்க்கும்போது வெள்ளியாடியை தோற்றுவிப்பது முதலாவது சேர்வை, மற்றது இந்த 2வது சேர்வை நீங்கள் கொடுக்கலாம். தோற்றுவிக்காது கீட்டோன்னு சொல்லலாம். இதே போல் அல்டிஹைட்டுகள் விடையளிக்கின்ற இன்னொரு விசேடமான சோதனை ஃபீலிங்கின் கரைசலுடனான தாக்கம். அது ஃபீலிங்கின் கரைசல் மூலம் ஒட்சியேற்றம் அந்த கலையங்கத்தில் பார்ப்போம். ஃபீலிங்கின் கரைசலுடன் தாக்கம். இங்கே ஃபீலிங்கின் கரைசல்ன்றது கார கியூப்ரிக் டார்ட்ரேட் கரைசலை தான் நாங்கள் ஃபீலிங்கின் கரைசல்னு சொல்கிறோம். ஃபீலிங் சொல்யூஷன் A, ஃபீலிங் சொல்யூஷன் B என்று 2 இருக்கின்றது. அது ரெண்டையும் கலந்து அங்கே உருவாகின்றது ஃபீலிங் சொல்யூஷன். கார கியூப்ரிக் கார கியூப்ரிக் டார்ட்ரேட் நாங்கள் ஃபீலிங்கின் கரைசல்னு சொல்கிறோம். இது கடும் நீல நிறமான கரைசல். இந்த நீல நிற கரைசலுக்கு நாங்கள் அல்டிஹைட்டினுடைய சில துளிகளை சேர்த்து வெப்பமேற்றும் போது நீல நிறம் மறைந்து செங்கட்டி சிவப்பு நிறம் தோன்றும். ஒரு அல்டிஹைட்டுக்கு அல்டிஹைட் ஃபீலிங் சொல்யூஷன் சேர்க்கும்போது, ஃபீலிங்கின் கரைசலை சேர்க்கும்போது செங்கட்டி சிவப்பு நிற உள்படிவு. அங்கே செங்கட்டி சிவப்பு நிறமாக உருவாவது Cu2O தான் அங்கே உருவாகும். Cu2O செந்நிறமான செங்கட்டி சிவப்பு நிற உள்படிவு. இப்போ இங்கே கார கியூப்ரிக் டார்ட்ரேட்னு சொல்லும்போது அங்கே Cu2+ அயன்கள் இருந்திருக்கிறது ஃபீலிங் சொல்யூஷனில். அல்டிஹைட்டால் அது Cu+ தாழ்த்தப்படும். அதாவது Cu2 நடக்கின்ற தாக்கத்தில் Cu2+ Cu+ தாழ்த்தல் அடைகின்றது அல்டிஹைட்டின் மூலம். இப்போ அல்டிஹைட் மட்டும் விடையளிக்குது, கீட்டோன் விடையளிக்காததுக்கு காரணம் கீட்டோனை விட அல்டிஹைட் சிறந்த தாழ்த்தி. Cu2+ Cu+ தாழ்த்தக்கூடிய ஆற்றல் அல்டிஹைட்டுக்கு உண்டு. ஆனால் கீட்டோன் அந்த தாழ்த்தலை செய்யாது. அப்போ முதல் சோதனையை போல தான் இதுவும் அல்டிஹைட்டுக்கு மட்டும் உரிய சோதனை. அல்டிஹைட்டை மட்டும் இனங்காண்றதுக்குரிய சோதனைகளாக தொலைநிலை சோதனை பொருளோட வெள்ளியாடி சோதனை, ஃபீலிங்கின் கரைசலோட செந்நிற வீழ்படிவை கொடுக்கின்ற அந்த சோதனை ரெண்டையும் சொல்லலாம். ஃபீலிங்கின் கரைசல் என்றது கார கியூப்ரிக் டார்ட்ரேட். அடுத்ததாக இந்த H+KMnO4, H+K2Cr2O7, H+CrO3 இவை ஒட்சியேட்டும் கருவிகள். இவற்றுடன் அல்டிஹைட் தாக்கமடையும் போது அமிலமாக ஒட்சியேற்றம் அடையும்.
ஒட்சியேற்ற தாக்கம், ஆல்டிஹைடுகளுக்கு ஒட்சியேற்ற தாக்கம். H+KMnO4 ஏற்கனவே நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், ஒரு பேன் ஒட்சியேட்டிங் கருவி. H+K2Cr2O7, K2Cr2O7, மற்றது H+CrO3 குரோமிக் ஆக்சைடு, இதெல்லாம் சிறந்த ஒட்சியேட்டிகள். அப்போ இவற்றின் மூலம் ஆல்டிஹைட் ஒட்சியேற்றத்துக்கு உட்படும். இப்போ இந்த கருவிகளை ஆல்டிஹைட்டுகளுக்கு சேர்க்கும் போது ஆல்டிஹைட்டுகள் கார்பாக்சிலிக் அமிலங்களாக ஒட்சியேற்றத்துக்குள்ளாகும் என்பதை அறிஞ்சுக்கணும். ஒரு மாற்றீடுகளில் இப்படி ஒரு மாற்றத்தை ஒரு ஆல்டிஹைட்டை அமிலமாக மாற்ற வேண்டியிருந்தால் இந்த ஒட்சியேட்டிங் கருவிகளில் ஏதாவது ஒன்றை பார்க்கலாம். H+KMnO4 இல்லை H+K2Cr2O7 இப்படியான கருவிகளை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இதை விட அடுத்த தாக்கமாக தாழ்த்தல் தாக்கத்தை பார்ப்போம். தாழ்த்தல் தாக்கம் பொதுவான தாழ்த்தும் கருவிகள் ஆர்கானிக்கை பொறுத்தவரையில் பொதுவான தாழ்த்தும் கருவிகள் LiAlH4 அல்லது NaBH4, LiAlH4, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் அல்லது NaBH4 இவை தாழ்த்திகள். சோடியம் டெட்ராஹைட்ரோபோரேட் இதுகள் சிறந்த தாழ்த்தும் கருவிகள். இந்த தாழ்த்தும் கருவிகளால் ஆல்டிஹைட்டுகள் தாழ்த்தப்படும் போது முதல் ஆல்கஹால்கள் பெறப்படும். அதாவது முதல் ஆல்கஹாலின் ஒட்சியேற்றம் போன பாடத்தில் நாங்கள் பார்த்துருக்கின்றோம். முதல் ஆல்கஹாலை ஒட்சியேற்றினால் ஆல்டிஹைட், மேலும் ஒட்சியேற்றினால் கார்பாக்சிலிக் அமிலம் என்பது படித்திருக்கிறோம். RCH2OH ஒட்சியேற்றப்பட்டால் RCHO, further oxidation மேலதிக ஒட்சியேற்றம் RCOOH என்று பார்த்துனாங்க. அப்போ இதனுடைய ரிவர்ஸ் ப்ராசஸ், இந்த மறுதலையான தாக்கங்கள் தாழ்த்தலை குறிக்கும். இப்போ ஆல்டிஹைட்டை தாழ்த்தும் போது ஒரு முதல் ஆல்கஹால் பெறப்படும். அப்போ இது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட், NaBH4 போன்ற தாழ்த்தும் கருவிகளை நாங்கள் ஒரு ஆல்டிஹைட்டுக்கிட்டா RCHO அந்த ஆல்டிஹைட் தாழ்த்தப்பட்டு LiAlH4ஆல் தாழ்த்தப்பட்டால் RCH2OH வரும். முதல் ஆல்கஹாலை ஒட்சியேற்றினால் ஆல்டிஹைட், இங்கே தாழ்த்தப்பட்டால் ஆல்டிஹைட்டை தாழ்த்தினால் முதல் ஆல்கஹால் வரும். இதில் நீங்கள் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் நீர் என்று எழுதும்போது இந்த முதலாவது LiAlH4 என்றும் ரெண்டாவது என்று போட்டுத்தான் நீங்கள் H+H2 ஒன்றும் எழுத வேண்டும். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் ஸ்ட்ரோக் நீர் அல்லது கமா நீர் அப்படி எழுதினால் அங்கே எங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது. என்றால் LiAlH4 ரெண்டையும் ஒருமித்து பயன்படுத்த முடியாது, அது நீர் பகுப்புக்குள்ளாம். ரெண்டு படிகளாம், முதல் LiAlH4 விட்டு பிறகு அந்த தாக்க கலவைக்கு அமில நீர் பகுப்புக்கு உட்படுத்துகிறேன்னு எழுதுவோம். இதே போல் இது ஆல்டிஹைட்டுக்குரிய தாக்கம். கீட்டோன்கள் இப்போ வலியற்கஹோலினுடைய ஒட்சியேற்றம் கீட்டோனை கொடுக்கும்போது படிச்சிருக்கோம். ஒரு வலியற்கஹோல் RCHOH R' இதே ஒட்சியேற்றும் போது RC டபுள் பொண்டோ R' கீட்டோன் ஒன்று உருவாது. அப்போ கீட்டோனை தாழ்த்தினால் வலியற்கஹோல், அப்போ ஒட்சியேற்றத்துக்கு மாறானப்போ அப்போ இது ஆல்டிஹைட்டுக்கு எழுதின தாக்கம், இது ஆல்டிஹைட்டுக்குரிய தாக்கம். ரெண்டாவது கீட்டோனுக்கு இதே மாதிரி தாக்கத்தை எழுதினால் RCO R' இந்த கீட்டோனை தாழ்த்தும் போது வலியற்கஹோல் RCHOH R' அந்த வலியற்கஹோல் அங்கே கிடைக்கப்படுகின்றது. இதுக்கு நாங்கள் முன்னர் கூறிய அதே தாழ்த்தும் கருவியை பயன்படுத்தலாம். இதை விட ஏனைய தாக்கங்கள் இன்னொரு தாக்கம் ஆல்டோல் ஒடுக்க தாக்கத்தை இப்பொழுது பார்ப்போம். ஆல்டோல் ஒடுக்கம் இதுவும் பரீட்சைக்கு அடிக்கடி கேட்கப்படுகின்றது. ஆல்டோல் கண்டென்சேஷன் சொல்லுவோம். ஆல்டோல் ஒடுக்கம் முக்கியமான ஒரு தாக்கம். இப்போ ஒரு சேர்வைகளில் இந்த தொழிற்படு கூட்டத்துக்கு அடுத்துள்ள கார்பனை அல்ஃபா கார்பன் சொல்கிறார். இப்போ ஆல்டிஹைட்டை பொறுத்தவரையில் CHO தான் நாங்கள் தொழிற்படு கூட்டம். அப்போ அந்த CHO கூட்டம் இணைந்துள்ள கார்பனுக்கு எப்படி தான் அந்த சேர்வை இருக்குன்னு எடுத்தால் இந்த CHO கூட்டத்து கார்பனுக்கு அடுத்த கார்பன், இந்த கார்பனை நாங்கள் அல்ஃபா கார்பன் சொல்லுவோம். தொழிற்படு கூட்டத்துக்கு அடுத்த கார்பன் அல்ஃபா கார்பன். அந்த கார்பனில் ஒரு ஹைட்ரஜன் இருந்தால் அந்த
ஹைட்ரசனுக்கு பேர் அல்ஃபா ஹைட்ரசன். இப்போ உதாரணமாக CH3 CHO இதில் இந்த 3 ஹைட்ரசன்களும் அல்ஃபா ஹைட்ரசனுக்குரியவை. CHO கூட்டத்துக்கு அடுத்த கார்பனில் ஹைட்ரசன் இருக்குது. அதே நேரம் இப்படி ஒரு சேர்வு எடுத்தீங்கன்னா அந்த CHO கூட்டத்துக்கு அண்மையில் இப்படி இருக்குமா இருந்தால் CH3 C2H5 CH3 இப்படி ஒரு சேர்வு எடுத்தீங்கன்னா இந்த CHOக்கு அடுத்த கார்பன் இது, அதில் ஹைட்ரசன் இல்லை, ஆகவே அல்ஃபா ஹைட்ரசன் இல்லை. இந்த சேர்வையில் அல்ஃபா ஹைட்ரசன் இல்லை. இப்போ உங்களுக்கு அல்ஃபா ஹைட்ரசன் என்றால் என்னன்றதை பற்றி விளங்கியிருப்பீர்கள். தொழிற்படு கூட்டத்துக்கு அடுத்துள்ள கார்பனில் இணைந்துள்ள ஹைட்ரசன் அல்ஃபா ஹைட்ரசன். அந்த அல்ஃபா ஹைட்ரசனை கொண்ட ஆல்டிஹைடுகள் மட்டும் நான் இப்போ சொல்ல போகிற அந்த விசேடமான தாக்கத்தில் ஈடுபடும். என்னென்றால் இந்த அல்ஃபா ஹைட்ரசனில் ஓரளவுக்கு அமிலத்தன்மை அங்கே இருக்குது. அப்போ இது ஒரு மூலத்தால் அகற்றப்படலாம். இந்த அமில ஹைட்ரசன் H+ புரோத்தனாக அகற்றப்படக்கூடிய தன்மை இருக்குது ஒரு மூலத்தால். இப்போ கார ஊடகம் பயன்படுத்தும் போது அந்த காரத்தில் இருக்கிற OH- என்ன செய்யும் என்றால் இந்த புரோட்டனை தன்னை நோக்கி இழுத்து ஒரு கருநாடியை உருவாக்கும். அந்த கருநாடி இன்னொரு கார்பனைல் கூட்டத்து வேறு ஒரு கார்பனைல் கூட்டத்து சேர்வு வேண்டிய CHO கூட்டத்து கார்பனோட போய் கருநாடி அங்கே கூட்டலுக்கு உட்பட்டு ஒரு கூட்டல் விளைவை உருவாக்கும். உதாரணத்தின் மூலம் விளங்கப்படுத்துவோம். உதாரணமாக CH3 CHOவை எடுப்போம். இப்போ CH3 CHOவை நான் இப்படி எடுப்போம். CH3 CHO இது கார ஊடகத்தில் OH- அயன்கள் இருந்தால் என்ன செய்யும் என்று சொன்னால் இந்த OH- அயன்களோட இது இணையக்குள்ள இந்த OH- அயன்களால் இந்த H+ அயன்கள் அகற்றப்பட இப்படி ஒரு கூறு அங்கே உருவாகும். CH2- இந்தியாவில் CHO CH2- CHO. இப்போ இது இந்த உருவான சேர்வை பரிவினால் உறுதியடையக்கூடிய தன்மை இருக்குது. இந்த சேர்வை பரிவுக்குட்படும். உங்களுக்கு தெரியும் இந்த தனிச்சோடி இலத்திரன்கள் அதுக்கு அடுத்த கார்பனில் அங்கே பை இலத்திரங்கள் இருக்கிறதால இந்த தனிச்சோடி இதுக்குள்ளே இடம்பெயர இந்த பை இலத்திரம் இங்கே போக இதுக்கு ஒரு பரிவு கட்டமைப்பு நீங்கள் எழுதக்கூடியதாக இருக்கும். CH2 டபுள் பாண்ட் CHO- எழுதுவீங்க. இப்போ இப்படி ஒரு பரிவுக்குட்படுறதால இது ஒரு உறுதியான சேர்வையாக நாங்கள் கருத உறுதியான ஒரு விளைபொருளாக கருதலாம். ஆகவே இது அங்கே உருவாகக்கூடிய சாத்தியம் அங்கே கூடுதலாக உண்டு என்பதை அறிந்து கொள்ள. அதாவது அல்ஃபா கார்பனில் இருக்கிற ஹைட்ரசன் ஒரு மூலத்தினால் அகற்றப்படும் போது ஒரு கருநாடி அங்கே தோற்றுவிக்கப்படும். இதுதான் இந்த கருநாடி CH2- CHO. இந்த கருநாடி வேறொரு CH3 CHO கூட்டத்தோடு போய் இணைகின்றதை நாங்கள் அடுத்த படியில் காட்டலாம். CH3 CHOவோட இந்த நான் ஏற்கனவே சொன்ன இந்த கருநாடி போய் இணைகின்றது CH2- CHO. இப்போ இது போய் இங்கே இது உடையுது. அங்கே விளைவு CH3 இதான் இப்போ கருநாடி. கார்பனைல் கூட்டத்து கார்பனில் நேரியல்பு இருக்குது. அப்போ அந்த நேரியல்புடைய கார்பனை நோக்கி இந்த மறையேற்றம் கருநாடி போய் இணைகிறதை நாங்கள் காட்டியிருக்கின்றோம். CH3 CHOH CH2 CHO என்ற விளைவு இருக்குது. இங்கு வழமையாக நாங்கள் Al2O3 சரிந்த சல்பூரிக் அமிலம் போன்றவற்றை போட்டு நீரகற்றல் செய்கின்றோம். இது ஆனால் இந்த விளைவு இலகுவில் நீரகற்றும் கருவியை இடாமலே இலகுவாக நீரகற்றலுக்கு உட்பட்டு இந்த OH-ம் H-ம் நீராக அகற்றப்பட இடையில இரட்டை பிணைப்பை கொண்ட ஒரு சேர்வையை அங்கே உருவாக்கி கொள்ளும். CH3 CH டபுள் பாண்ட் CH CH. இப்போ இந்த நீரகற்றலுக்கு முதல் இருக்கிற அந்த சேர்வையை நீங்கள் கருதினா அதில் ஆல்டிஹைட் குரூப் CHO குரூப் இருக்கின்றது, ஆல்கஹாலுக்குரிய கூட்டம் இருக்கின்றது. அப்போ ஆல்டோல் என்ற பேர் இதனால் வந்திருக்கு. ஆல்டிஹைட்டுக்கு சுருக்கம் ஆல்ட், ஆல்கஹால்கள் OL முடியும். அப்போ ஆல்டோல் வகை சேர்வைகள் ஆல்டோல் கண்டென்சேஷன் இந்த தாக்கத்தை சொல்லுவார். அந்த ஆல்டோல் வகை சேர்வைகள் இலகுவில் நீரகற்றலுக்கு உட்பட்டு இப்படி ஒரு இரட்டைப்பிணைப்பும் ஆல்டிஹைட் கூட்டமும் கொண்ட ஒரு சேர்வையாக மாற்றமடைகின்றது. இந்த நீரகற்றலுக்கு நாங்கள் நீரகற்றும் கருவிகளை இட வேண்டிய தேவை அங்கே இல்லை. இப்போ வேறு ஒரு உதாரணத்தை எழுதி பார்ப்போம். CH3
CH2 CHO. இந்த சேர்வு ஐதான NaOH இடும்போது இதனுடைய விளைவு என்ன? அதாவது ஐதான NaOH முன்னிலையில் அந்த ஆல்டோல் வகை சேர்வையை உருவாக்கும். அல்ஃபா ஹைட்ரஜனை கொண்ட ஆல்டிஹைடுகள் ஐதான காரம் முன்னிலையில் 2 மூலக்கூறுகள் இணக்கத்துக்குட்பட்டு ஆல்டோல் வகை சேர்வைகளை உருவாக்கும். அப்போ எங்களுக்கு ஒரு சேர்வையை நாங்கள் தரும்போது அந்த தந்தால் அந்த சேர்வைக்குரிய விளைவு ஆல்டோலால் உருவாகின்ற விளைவு என்ன என்பதை நேரடியாக வித்தறியக்கூடிய இருக்கும். பொறிமுறை கேட்டால் நாங்கள் பொறிமுறை எழுதி காட்டலாம், இல்லாவிட்டால் அந்த விளைவை எழுதக்கூடிய ஆற்றல் இருந்தால் போதுமானது. இப்போ உதாரணமாக இந்த சேர்வையில் இதுதான் அல்ஃபா ஹைட்ரசன். இப்போ இந்த அல்ஃபா ஹைட்ரசன் இழக்கப்பட்டால் வார கூறு இந்த CHO கார்பனோட போய் இணைய போகுது. அப்போ அடுத்த மூலக்கூறு CH3 CH2 CHO என்ற சேர்வையோட வந்து இணைய போகிறது அல்ஃபா ஹைட்ரசன் இணையிற கூறு CH மைனஸ், இதில் ஒரு CH3 CHO. இப்போ நாங்கள் இதில் உள்ள ஹைட்ரசனை இணைக்கிறதாக கருத முடியாது, அதாவது அல்ஃபா ஹைட்ரசன் இல்லை. இது இப்படி ஒரு வளைத்து நாங்கள் இருக்கிற கட்டமைப்பு என்னென்னா இதுதான் கருநாடியாக செயற்பட்டு இங்கே இணைய போகுதுன்றதை காட்டும். அப்போவும் கருநாடியாக இணைகிறது அல்ஃபா ஹைட்ரசன். அல்ஃபா ஹைட்ரசன்ன்றது உங்களுக்கு தெரியும், தொழிற்படு கூட்டத்துக்கு அடுத்துள்ள கார்பனில் இணைந்திருக்கிற ஹைட்ரசன். அப்படியான ஹைட்ரசன் இல்லை என்றால் அந்த சேர்வை தாக்கத்தில் ஆல்டோல் ஒடுக்க தாக்கத்தை கொடுக்காது. இப்போ அடுத்த படியை பார்ப்போம். இதில் இது இணைந்த உடனே இப்படி வரும் CH3 CH2 CHOH. இந்தியாவில் இந்த CHஐ போட்டு CH3 CHO. இதுதான் அங்கே உங்களுக்கு விளைவு. அப்புறம் அடுத்த படியில் அந்த நீராற்றல் நடந்தால் அடுத்த மற்ற விளைவை நாங்கள் எழுதலாம். இந்த OHம் Hம் நீராக ஆற்றப்பட கூடுதலாக இப்படியான சந்தர்ப்பத்தில் இந்த 2 ஹைட்ரசன் போகக்கூடியதாக இருந்தாலும் குறைஞ்ச ஹைட்ரசன் என்று பார்க்கும்போது இந்த ஹைட்ரசன் நீராற்றலுக்கு உட்பட்டு இறுதி விளைவை கொடுக்கலாம். அப்போ இதுதான் ஆல்டோல் ஒடுக்க தாக்கம். இதே மாதிரியான தாக்கம் கீட்டோல் ஒடுக்கம் ஒன்றும் இருக்கின்றது. அது நாங்கள் கீட்டோன்களும் அப்படியான தாக்கத்தை கொடுக்கலாம். இது ஆல்டிஹைட் மட்டுமன்று இல்லை, கீட்டோன்களும் கொடுக்கலாம். அங்கே இருக்க வேண்டிய நிபந்தனை கீட்டோனில் ஒரு அல்ஃபா ஹைட்ரசன் இருக்கணும். இப்போ உதாரணமாக இந்த கீட்டோன் இதே ஒரு தாக்கத்துக்கு ஈடுபடலாம். ஏனெண்டா இந்த கார்பனைல் C பண்டோ கூட்டம் தான் அங்கே தொழிற்படு கூட்டம், அதுக்கு அடுத்துள்ள கார்பன் ஹைட்ரசனை கொண்டிருக்கு. ஆகவே அங்கே கீட்டோல் ஒடுக்கும் வகை தாக்கம் அங்கே நடக்கலாம். ஆல்டோல் ஒடுத்த ஒரு தாக்கம் அங்கே வயதான பேரியம் ஹைட்ராக்சைடு இடும்போது அதில் வார விளைவை நீங்கள் எழுதி கொள்ளலாம். ஆனால் இந்த அல்ஃபா ஹைட்ரசன் இல்லாத ஆல்டிஹைடுகள் இந்த தாக்கத்தை கொடுக்காது. இப்படியான ஆல்டோல் வகை சேர்வைகளை அது உருவாக்குவதில்லை. இப்போ இந்த ஆல்டோல் ஒடுக்கம் நாங்கள் பார்த்த உதாரணத்தில் ஒரு தன் ஒடுக்கத்தை தான் நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ தன் ஒடுக்கம் பண்ணிக்க ஒரு சேர்வைன்ற 2 மூலக்கூறுகள் இணக்கமடைகின்றது. இப்போ சில வேளைகளில் 2 சேர்வைகள் தங்களுக்கு இடையில் இணக்கமடையலாம். 2 சேர்வைகள். அப்போ 2 சேர்வைகளில் ஏதாவது ஒரு சேர்வை அங்கே அல்ஃபா ஹைட்ரசனை கொண்டிருந்தால் அந்த தாக்கம் அங்கே நடக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம். 2 வெவ்வேறு ஆல்டிஹைடுக்கு இடையிலேயும் இந்த ஆல்டோல் ஒடுக்க தாக்கம் நடக்கலாம். இப்போ உதாரணமாக CH3 CHO plus CH3 CH3 CHO. இது குறுக்கு ஆல்டோல் ஒடுக்கம் நடக்கலாம். இங்கே ஒரு ஆல்டிஹைடு ரெண்டும் ஐதான NaOH முன்னிலையில் கலக்கும் போது, டைல்யூட் NaOH முன்னிலையில் கலக்கும் போது இந்த ஆல்டோல் ஒடுக்கத்தை நிகழ்த்துவதற்கு தேவையான அந்த கருநாடி பிறப்பிக்கப்படக்கூடிய சேர்வை இந்த முதலாவது சேர்வையெல்லாம் இருக்குது. ஏனென்றா அங்கே தான் அல்ஃபா ஹைட்ரசன் இருக்குது. இதில் அல்ஃபா ஹைட்ரசன் இல்லை. C பண்டோ கூட்டத்துக்கு கார்பனுக்கு பக்கத்து கார்பனில் ஹைட்ரசனே இல்லை. அப்போ இதுதான் ஒரு ஹைட்ரசனை இழந்து அல்ஃபா ஹைட்ரசனை அந்த இழந்த நிலையில் கருநாடியை தோற்றுவித்து அந்த கருநாடி வந்து இந்த CHO 2வது சேர்வை இந்த CHO கூட்டத்துக்கு கார்பனோட இணையலாம். இணையும் போது ஒரு ஆல்டோல் வகை சேர்வையை அது உருவாக்கும். இப்போ உதாரணமாக இப்படி ஒரு சேர்வையை அது கொடுக்கலாம். CH3 2வது வகை சேர்வையில் CH3 CH இதில் OHம் இந்த கார்பனில் இந்த அல்ஃபா ஹைட்ரசன் இழந்த நிலையில், அதாவது CH3 இருந்து இப்போ CH2 CHOன்ற நிலையில் அது வந்து இணைஞ்சிருக்கு. இதுதான் ஒரு கருநாடியை வந்து இந்த கார்பனில் இணையுது. அப்போ இப்போ சில வேளைகளில் 2 சேர்வைகளுமே அல்ஃபா ஹைட்ரசனை கொண்டிருந்தால் உங்களுக்கு
வித்தியாசமான விளைவுகள் கூடுதலான எண்ணிக்கையில் பெறப்படலாம். அதாவது இந்த முதலாவது சேர்வையிலேயும் அல்ஃபா ஹைட்ரசன் இருந்து ரெண்டாவது சேர்வையிலேயும் அல்ஃபா ஹைட்ரசன் இருந்தால் அல்ஃபா ஹைட்ரசன் எந்த சேர்வையிலிருந்து இழக்கப்பட்ட கருணாடி மற்ற சேர்வையில் போய் தாக்குகின்றதுன்றதை பொறுத்து நாங்கள் 4 விளைவுகள் எடுக்கலாம். அதாவது இந்த சேர்வை தன்னொடுக்கலுக்கு உட்பட்டு ஒரு விளைவு வரலாம். இந்தியாவில் ரெண்டாவது சேர்வையில் அல்ஃபா ஹைட்ரசன் இருந்தால் அதனுடைய தன்னொடுக்கலால் ஒரு விளைவு வரலாம். பிறகு இந்த ரெண்டும் தங்களுக்கு இடையில் குறுக்காக இணைந்து குரோசால்டோலை தோற்றுவிக்கலாம். அதுலேயும் இந்த குரோசால்டோலுக்குரிய கருணாடி எந்த சேர்வையில் இருந்து பெறப்படுகின்றதை பொறுத்து நாங்கள் பல விளைவுகளை எழுதக்கூடியதாக இருக்கலாம். அதை நீங்கள் பயிற்சியாக எழுதி பார்க்கலாம். சில சேர்வைகளை உதாரணமாக எடுத்து நீங்கள் எழுதி பார்க்கலாம். இப்போ உதாரணமாக CH3 CHOவும் பென்சீன் வளையம் CH2 CHO இப்படி ஒரு சேர்வையும் ஐதான NaOH முன்னிலையில் கலந்தால் பெறக்கூடிய விளைவுகள் என்ன? இது ரெண்டுலேயுமே அல்ஃபா ஹைட்ரசன் காணப்படுகின்றது. முதலாவது சேர்வையிலையும் அல்ஃபா ஹைட்ரசன் இருக்குது, இந்த CHOக்கு பக்கத்து காவலில் ஹைட்ரசன் இருக்குது. ரெண்டாவது சேர்வையிலையும் இந்த CHOக்கு பக்கத்து காவலில் அல்ஃபா ஹைட்ரசன் இருக்குது. அப்போ இங்கே தனித்து முதலாவது சேர்வை 2 மூலக்கூறுகள் இணக்கமடைந்து தோற்றுவிக்கின்ற ஆல்டோல் வகை சேர்வை ஒன்று, தனித்து ரெண்டாவது சேர்வை ஆல்டோல் ஒடுக்கத்துக்கு உட்பட்டு உருவாக்குகின்ற விளைவு 2. இந்த ரெண்டும் குறுக்காக தமக்கிடையில் கிராஸ்ட் ஆல்டோல் ஃபார்மேஷனுக்கு ஈடுபட்டு அங்கே வார சேர்வைகள் 2, மொத்தமாக 4 வகை சேர்வைகளை நீங்கள் இங்கே எடுத்துக்கொள்ளலாம். அதில் நீங்கள் உதாரணமாக வீட்டில் எழுதி பாருங்கள். இப்போ CH3 இதில் CHOH CH2 CHO ஒரு சேர்வை. அதே மாதிரி இதில் ஒரு சேர்வை எழுதலாம். பென்சீன் வளையம் CH2 COH CH3 CH பென்சீன் ரிங், இதால் ஒரு CH3 இப்படி ஒன்று எழுதலாம். இதை விட கருணாடி இந்த சேர்வையிலிருந்து புறப்பட்டு CH2- என்ற கருணாடி இந்த காபனையில் கூட்டத்து காபனையில் இணைகிற மாதிரி ஒரு விளைவு எழுதலாம். மறுதலையாக இதிலிருந்து புறப்படுகின்ற கருணாடி, அதாவது H+ இழந்த நிலையில் இந்த கருணாடி மற்ற காபனைல் சேர்வையில் போய் இணைகிறது மாதிரியான சேர்வையை எழுதலாம். இப்போ மொத்தமாக உங்களுக்கு 4 சேர்வைகள் எழுதக்கூடியதாக இருக்கும். அப்போ கீட்டோனுக்கும் இதே ஒத்த தாக்கம் ஒன்று என்று சொல்லப்படுகின்றது. அதில் அங்கேயும் கீட்டோன்கள் அல்ஃபா ஹைட்ரசனை கொண்டிருக்க வேணும். குறுக்காக அல்டிஹைட்டும் கீட்டோனும் இணைந்து கிராஸ் ஆல்டோல் ஈடுபடுறது போன்ற சேர்வைகளையும் உருவாக்கலாம். ஒரு அல்டிஹைட்டும் ஒரு கீட்டோனும் இணையக்கூடிய தாக்கங்களும் அங்கே இருக்குது. அப்போ இந்த ஆல்டோல் ஒடுக்கத்தை நாங்கள் இன்னும் கொஞ்சம் பார்த்தோம்னு சொன்னால், இப்போ இப்படி ஒரு சேர்வை எடுப்போம். இதுக்கு ஒரு கீட்டோன், இதுக்கு ஐதான பேரியம் ஹைட்ரோக்சைடு இடும்போது என்ன விளைவு? இப்போ அல்ஃபா ஹைட்ரசன் இழந்த நிலையில் இந்த அல்ஃபா ஹைட்ரசன் போய் இந்த ஓட இணைகிற மாதிரி நீங்கள் கருதி கொள்ளலாம். CH3COH இந்த CH3 இருக்கின்றது. மற்ற சேர்வைன்ற கூறு கருணாடி வந்து இதில் இப்படி இணையும். CH2CO CH3. நீங்கள் வெப்ப அடையாளத்தை போட்டு I2 வெப்பம் அல்லது வெப்பம் என்று போட்டால் இந்த OHம் Hம் நீராக அகற்றப்படுறதை காட்டி எழுதலாம். வெப்பத்தை போடாவிட்டால் நீங்கள் இந்த விளைவோடு நிப்பாட்டலாம். ஆனால் இங்கே நீரகற்றும் கருவி நீங்கள் எழுத வேண்டிய தேவை இல்லை. வளமையாக நீரகற்றலுக்கு பாவிக்கிறது Al2O3 வெப்பம் அல்லது செறிந்த சல்பூரிக் அமிலம் வெப்பம். இந்த ஆல்டோல் வகை சேர்வைகளில் ஆல்டோல் ஒடுக்கத்தில் இந்த நீரகற்றலுக்கு தனிய வெப்பம் அல்லது I2 ஹீட் போட்டால் I2 வெப்பம் மட்டும் எழுதலாம். போட்டால் அந்த தானாகவே அந்த நீரகற்றல் தாக்கம் அங்கே இடம்பெறும். இப்போ முக்கியமான தாக்கங்கள் இவைதான். இதில் நாங்கள் பிரதானமான நெடுக மாற்றீடுகளில் அடிக்கடி கேட்கப்படுறது இந்த ஒட்சியேற்ற பக்கம். அதாவது ஒரு முதல் ஆல்கஹாலினுடைய ஒட்சியேற்றம் ஆல்டிஹைட், மேலதிக ஒட்சியேற்றம் அமிலம். ஒரு வழி, இதெல்லாம் ஒட்சியேற்றம். முதல் ஆல்கஹாலினுடைய ஒட்சியேற்றம் ஆல்டிஹைட், மேலதிக ஒட்சியேற்றம் அமிலம். வழி ஆல்கஹாலினுடைய ஒட்சியேற்றம்
கீட்டோன்களுக்கு மேலதிக ஒட்சியேற்றம் இல்லை. புடைய ஆல்கஹால்கள் ஒட்சியேற்றத்துக்குள்ளாது இல்லை. இதில் இந்த ஒட்சியேற்றத்தில் நாங்கள் ஆல்டிஹைட்டோட இந்த ஒட்சியேற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கு பிசிசி பாவிக்கிறோம். H+KMNO4 அல்ல H+K2Cr2 பாவித்தால் இறுதி விளைவு கார்பாக்சிலிக் அமிலம். இதனுடைய ரிவர்ஸ் தாக்கங்கள் மறுதலையான தாக்கங்கள் தாழ்த்தலை குறிக்கும். ஒரு முதல் ஆல்டிஹைட்டை தாழ்த்தினால் முதல் ஆல்கஹால் அங்கே LiAlH4 பாவிக்கலாம், NaBH4 பாவிக்கலாம். ஆனால் அமிலத்திலிருந்து முதல் ஆல்கஹாலை பெறுவதற்கு அந்த தாழ்த்தல் அதாவது கார்பாக்சிலிக் அமிலத்திலிருந்து முதல் ஆல்கஹாலை பெறணும் என்று சொன்னால் RCOOHலிருந்து RCH2OH எடுப்பதற்கு நீங்கள் வென் தாழ்த்தி LiAlH4 தான் பாய்க்கணும், NaBH4 பாய்க்க முடியாது. இவைதான் பிரதானமான தாக்கங்கள். இதை விட அந்த விசேடமாக அந்த ஃபீலிங்கின் கரைசலுக்கு பென்சல்டிஹைட் மட்டும் அங்கே விடை அளிக்காதுன்றதை நீங்கள் அறிஞ்சு வச்சுக்கோங்க. சாதாரணமாக ஆல்டிஹைட்டுக்குரிய பொதுவான தாக்கம் என்றாலும் இந்த அரோமேட்டிக் பென்சல்டிஹைட் அதுக்கு விடையளிக்காது. மற்றபடி ஏனைய ஆல்டிஹைட்டுகள் அந்த சோதனைக்கு விடையளிக்கும். இப்போ ஃபீலிங்கின் கரைசல் இப்போ ஆல்டிஹைட்டை ஒரு கீட்டோனிலிருந்து வேறுபடுத்த சொல்லி கேட்டால் நீங்கள் ஒன்றில் தொலனின் சோதனை பொருளோடு நடக்கின்ற அவதானத்தை சொல்லலாம், அல்லது ஃபீலிங்கின் சோதனை பொருளோடு நடக்கின்ற தாக்கத்தை கொடுக்கலாம். தொலனின் சோதனை பொருள் சேர்ப்பதாக இருந்தால் ஆல்டிஹைட்டுகள் தொலனின் சோதனை பொருளோட வெள்ளியாடியை கொடுக்கும். ஒரு ஆல்டிஹைட் tolerance reagent silver mirror வெள்ளி ஆடிய கீட்டோன்கள் இந்த சோதனைக்கு விடையளிக்காது, தொலைந்து சோதனை பொருளோட விடையளிக்காது. அதாவது ஃபீலிங்கின் சோதனை பொருளோடையும் ஆல்டிஹைட்டுகள் மட்டும் விடையளிக்கும். பென்சல்டிஹைட் தவிர்த்த மற்ற ஆல்டிஹைட்டுகள் ஃபீலிங்கின் சோதனை பொருளோடும் போது செங்கட்டி சிவப்பு நிற உள்படிவை கொடுக்கும், அது Cu2O. இதை வைத்துக்கொண்டு நாங்கள் ஏதாவது சேர்வைகளை வேறுபடுத்துவதற்கு நீங்கள் இந்த சோதனை பொருட்களை பயன்படுத்தலாம். ஆனால் ஒரு அமிலத்தையும் கார்பனை சேர்வையும் வேறுபடுத்துவதாக இருந்தால் கார்பனை சேர்வைக்குரிய பொது தாக்கம் 2,4-DNPHோட செம்மஞ்சள் உள்படிவை கொடுக்கும் என்ற அந்த தாக்கத்தை நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அது ஆல்டிஹைட் கீட்டோன் ரெண்டுமே விடையளிக்கின்ற தாக்கங்கள். இந்த அல்டோல் ஒடுக்கத்தில் முக்கியமான விஷயம், இந்த அல்டோல் வகை சேர்வை உருவாகிறதுக்கு அந்த விளைவு பரிவால் உறுதியடைகிறது தான் காரணம் என்றதையும் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். உருவாகின்ற விளைவு அல்ஃபா ஐரசன் இழந்த பின் உருவாகின்ற விளைவு பரிவினால் உறுதியடைகிறதால தான் அந்த கார்போ அன்னயன் அங்கே தோற்றுவிக்கப்படுகின்றது. ஒரு விளைவு உருவாகமாக இருந்தால் அது உறுதியானதாக இருந்தால் தான் அங்கே உருவாகும். இப்போ ஒரு ஆல்டிஹைட் இருக்குது RCH2CHO. இப்போ இதில் கருணாடி இப்போ NaOH கார ஊடகத்தை சேர்க்கைக்குள்ளே இந்த H+ அது அகற்றுதுன்றது மட்டுமல்ல, அகற்றி வார விளைவு பரிவினால் உறுதி அடைதுன்றதை நீங்கள் காட்டணும். RCH-CO இந்த விளைவு ஏன் உருவாகுதுன்னு சொன்னால் கார்போ அன்னயன் என்று சொல்கிறது. கார்பனில் ஒரு ப்ளஸ் ஏட்டம் இருந்தால் கார்போ கட்டையன் இல்லை கார்போனியம் அயன், கார்பனில் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் மைனஸ் ஏட்டம் இருந்தால் அது கார்போ அன்னயன் என்று சொல்கிறது. இந்த கார்போ அன்னயன் தான் கருணாடியாக செயற்பட போகுது, இன்னொரு ஆல்டிஹைட் மூலக்கூறை தாக்கப்போகுது. இப்போ அந்த கார்போ அன்னயன் இதுவாகிறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் அந்த கார்போ அன்னயன் பரிவினால் உறுதியாக்கப்படுவது தான் அந்த காரணத்தை நீங்கள் பரிவு எழுதி காட்டக்கூடிய ஆற்றல் இருந்தால் சரி. இல்லை மாற்றீடுகளை மேலதிகமான மாற்றீடுகளை நீங்கள் பயிற்சியாக செய்து பார்க்கலாம். ஒவ்வொரு மாற்றீட்டிலையும் தனியாக ஆல்டிஹைட் சம்பந்தமாக வராது, ஆல்டிஹைட்டையும் அதோடு இணைந்த வேறு கூட்டங்களையும் இணைக்கு வரும். ஆனால் அந்த மாற்றீட்டை நீங்கள் செய்து கொண்டு போகும்போது ஏதாவது இடைப்படியில் ஆல்டிஹைட் சம்பந்தமான தாக்கங்கள் அல்லது அவற்றுக்குரிய தயாரிப்பு முறைகள் சம்பந்தப்பட்டால் அதை நீங்கள் மனதில் தெளிவாக வச்சுருந்தால் தான் அந்த மாற்றீட்டை நீங்கள் தொடர்ந்து செய்ய முடியும். ஒரு மாற்றீட்டை செய்து கொண்டு போகும்போது தான் அதை நீங்கள் விளங்கப்படுத்தலாம். ஒரு இடைப்படியில் ஒரு ஆல்டிஹைட் வந்திருக்குது, அந்த ஆல்டிஹைட் அமிலமாக்கப்படணும். உதாரணத்துக்கு CH3CHO ஒரு ஆல்டிஹைட் வந்து அது CH3COOH மாற்றணும்டா. அப்போ இங்கே ஒரு ஆல்டிஹைட் அமிலமாக ஒட்சியேற்றத்துக்கு உட்படணும், ஒட்சியேட்டிங் கருவியை பாவிக்கணும்னு தெரியணும். மாறி கார்பாக்சிலிக் அமிலத்திலேருந்து ஆல்டிஹைட் எடுக்க வேண்டியிருந்தால் தாழ்த்தல் பயன்படுத்தணும். இப்போ CH3COOH ஒரு படியில் நாங்கள் CH3CH2OH ஆக்கணுமா இருந்தால்
இப்போ அங்கே நடந்த மாற்றம் COOH கூட்டம் CH2OH மாறிடும். அந்த மாற்றத்தை செய்வதற்கு நாங்கள் தாழ்த்திரண்டு தெரிந்தாலும் அந்த தாழ்த்தின் கருவியை தீர்மானிக்கணும். எல்லா ALHO தான் இங்கே தாழ்த்தியாக பயன்படுத்தும். NABHO பயன்படுத்த முடியாது. அல்டிஹைட்டை முதலற்கோவல் ஆக்குறதுக்கு எல்லா ALHO NABHO ரெண்டும் பாதிக்கணும். ஒரு அமிலத்திலிருந்து முதலற்கோவல் வருவதற்கு ஒரே ஒரு தாழ்த்தி LiALHOன்றதை நீங்கள் மனதில் வச்சுக்கொண்டால்